ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் அஹ்மத். நான் தான் அஹ்மத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே செம்ம மலைங்க. அதனால் வீட்டில் வந்து என்னால் வந்து கோபுரம் எதுவுமே மவுண்ட் பண்ண முடியல, அங்கே வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆன் த வேல வந்து பெட்ரோல் போட்டுட்டு ஒரு ஊருக்குள்ளே கட்ட வர மாதிரி இந்த ரோடு, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்காக இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நின்றுருக்கேன். நம்ம பசங்க வந்து பெரையூர் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகணும், போயிட்டு அவங்கள நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்மளை வந்து சேர்ந்து போகலான் இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் மழை அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப லேட்டாக தான் கிளம்பியிருக்கோம். ஆட்டோ நாய்ஸுங்க. ஓகே, நம்ம கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து கேட்ச் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்களா, நம்ம வண்டி பின்னாடி தான் இன்னைக்கு. நீங்கள் என் கூட வந்து என்னோட பிரதர் தாரிக் ப்ரோ வந்திருக்காப்புல. இது ஒரு ஹாய் சொல்கிறா. சரி, ஓகேங்க. நம்ம வந்து டைம் ஆகிட்டு இங்கே ரெண்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா, நாங்கள் ஹில்ஸுக்கு வேறு மேலே போனால் சீக்கிரத்தில் போகலான்னா அலோவ் பண்ணலான்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போவோம். ஓகேங்க, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரையூர் தாண்டி நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக கார்த்தி ப்ரோ கூட தான் வரணும். அவர் போட்டிருந்த லொக்கேஷன் எனக்கு வேறு எங்கேயோ வந்து இடத்த காட்டிட்டு, அதனால் நான் வந்து அவரை விட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டேன். ஸோ அவர் வந்துக்கிட்டு இருக்காரு, அவருக்காக தான் இப்போ வெயிட்டிங்கு. இன்னொருத்தர் வேறு ஜாயின் பண்ணுறாராம். ஸோ அவருக்கும் லொக்கேஷன் அனுப்பியிருக்கோம். அவரும் வந்த உடனே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இங்கே நான் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். சரிதான் உங்களுக்கு, இதுதான் மெயின் ரோடு. நான் அந்த சைடில் வந்து நிற்கிறேன். நம்ம இப்போ தான் போனோம். வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட இதை நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அது சான்ஸ்லெஸ். வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே இந்த இடம். ஏதோ வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ரோடு ஒன்று போகிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரோடே. வாங்க நம்ம மேலே வரைக்கும் போகலாம். எப்படி தான் வரேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இதுதான் மேகமலைக்கு போகிறதுக்கான ரூட்டா? சரிண்ணே. இது வந்து இது கிடையாதா? நம்ம இது கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன் கிடையாது இல்லை? அது எனக்கு ஒரு இடம் தெரியல. நல்ல காத்தோடைய பாதாங்கிறது மட்டும் தெரியுது. ஆமாம், அதான் பார்த்தாலே தெரியுது. அவங்க ஆளையே காணும், நம்ம தான் கடைசி வரோம். அவங்க விருப்பம் தெரிஞ்சிருந்தாங்க அந்த மரம். யாரும் இங்கே ரோட போயிருக்கு, விளைஞ்சி போதா செமையாக இருக்குது சரிங்களா வியூ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வழியாக ரூட்டு மாறி போயிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் மேகமலை வாரீங்கன்னா மேகமலை அப்படின்னு மட்டும் வந்து மேப்பில் வந்து டைப் பண்ணாதீங்க. மேகமலைன்னு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து டேரெக்டாக உங்களை வந்து வெள்ளிமலைக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். நம்பி வந்துடாதீங்க, கஷ்டப்படுவீங்க.
ஆக்சுவலாக நாங்கள் வந்து மேகமலை வரணும்னு சொல்லிட்டு கூகுள் குட்டிச்சாத்தான்கிட்ட வந்து கேட்டோம். அந்த குட்டிச்சாத்தான் வந்து மேகமலைக்கு கூட்டு போக சொன்னால் வெள்ளிமலைக்கு கூட்டு போயிட்டு எங்களைய. ஆமாம், வெள்ளிமலையோட செக் போஸ்ட் வரைக்கும் போயிட்டு அவர் இது கிடையாது, மேகமலைன்னு போட்டால் இங்கே தான் வரும், நீங்கள் மேகமலை ஹைவே டேம் வியூ பாயிண்ட்னு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே கரெக்டாக கூட்டிகிட்டு வரும். இங்கே யார் வாரீங்க அப்படின்னாலும் மேகமலை ஹைவே டேம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இங்கே உங்களால் வந்து ரீச் ஆக முடியும். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டில் வந்து நிற்கிறோம். இன்னும் எத்தனை பெண்டு இருக்குங்கிறதே தெரியல. நாங்கள் ஆக்சுவலாக நைட்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் போகல, அப்படியே ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் போகிறோம். இந்த பாருங்கள், இவர் தான் ட்ரிப் ஆர்கனைசரு. நான் ஆமாம், ட்ரிப் ஆர்கனைசர் இவர் தான். வணக்கம், நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம். பார்த்தீங்களா கிட்டப்ப பார்த்தீங்களா? ஓகே, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கடைசியாக வந்திருக்கோம். கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று கேட்டாங்க, நீங்கள் தங்க போறீங்களா இல்லைன்னா கீழே இறங்கிருக்கீங்களா? ஹேர்பின் பென் இவங்களும் ஒவ்வொரு ஹேர்பின் பென்னுக்கும் இது வச்சிருக்கானோ. எப்படி இருக்குது அங்கே பேர்? அங்கே இருக்கு பேர் ரோடு தெரியுது. தேர்ட் இல்லை ஃபோர்த், இது 18 பெண்டு மொத்தம். ரோடு நல்லா இருக்குல்ல. ஆனால் இங்கே எங்க இருக்கு ரோடு? வேற லெவல். நான் உண்மையிலேயே ஏதோ வந்தது கோத்திரம் இல்லாமல் பெருமோ நடத்தேன். ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான், பார்த்து போறியா? பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேகமலையோட டாப்ல இருக்க டீ எஸ்டேட் பக்கத்துல தான் நிக்கிறோம். ஐயோ வேற இடத்த வந்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ண முடியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு கிளைமேட்லாம். அதாவது நாங்க வழி வேற மிஸ் பண்ணிட்டோம், சுத்தணும் செம்ம கடுப்பு. அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம், எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டோம். வேற மாதிரி அந்த கிளைமேட் இருக்கு, வார்த்தையே இல்லை. எனக்கு வந்துட்டு ஹெல்மெட் போட்டிருக்கும் போதும் பனி தெரிஞ்சிச்சு, கலட்டிட்டேன் முடியல, வாயில இருந்து புகை வந்துரும் போல இருக்கு. மணி பாத்தீங்கன்னா இப்ப சாயந்தரம் 4 மணி ஆகுது. இப்ப இப்படி இருக்கு கிளைமேட், வேற மாதிரி இருக்கு. இப்ப பாருங்களேன், நான் சுத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகமலையோட டாப்புக்கு வந்துட்டோம். டேம் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் காலையிலேருந்தே சாப்பிட்லையா, அதனால வந்து இப்போ தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சியம்மாள் உணவகம் அப்படிங்கிற இடத்துல தான் சாப்பிட்டோம். இது டேமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த இது. ஆனால் சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு, பக்காவாக சாப்பிட்டோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஆமாம், சீக்கிரம் வாங்குங்க. ஏன்னா இங்கே வந்து எப்படின்னா 2 மணிக்குள்ளே நீங்கள் மேலே ஏறிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா யானைகள் கரடிகள்லாம் நிறைய நடமாடுது. ஸோ எவ்வளோதுக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக கீழே இறங்குறீங்களோ அவ்வளோதுக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா வர்ற வழி ஃபுல்லாக ஒரே யானையோட இதுதான் நாங்கள் நிறையா பார்த்தோம்.
நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னா மேகமலையோட டேமில் தான் வந்து இருக்கிறோம். இந்த வியூவெல்லாம் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து 5 மணிக்குள்ளே எங்களுக்கு கீழே இறங்க சொன்னாங்க. பட் ஆனால் இங்கேயே 5 மணி ஆகிட்டு இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேயிலை தோட்டம் தான் கம்ப்ளீட்டாக. சூப்பராக இருக்குது அங்கே பாருங்கள். ஆனால் சூப்பரான இடம். பட் ஆனால் என்னென்ன, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வழி தெரியாமல் வந்து வெள்ளிமலை வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி இங்கே வந்திருக்கோம். அதனால் டைம் ரொம்ப டிலே ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து டைம் ரொம்ப டிலே. உண்மையிலே வேறு லெவல் பிளேஸு. அப்புறம் நாங்கள் இருக்கும்போது கூலிங் வந்து பயங்கரமாக சில்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் சூப்பராக இருக்குது இடம். நாங்கள் வந்து மேகமலையிலேருந்து கிளம்ப போகிறோம். டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு அதனால் வந்து நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோ சீக்கிரம் எங்கள் உயிருக்கு நல்லது. ஏன்னா யானைகள் வந்து பயங்கரமாக வந்து அப்படியே நாங்கள் வரும்போதே நிறைய யானைகள் நடமாட்டிக்கிட்டு தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து இந்த இடத்த வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். நம்ம இன்னொரு மேகமலை வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். Until then, this is Ahmed Kabir signing off. Bye.